முருகனை பற்றி எல்லாருமே அடிக்கடி பேசுகிறாங்களே இப்போது. ஏன்னா முருகா அஸ்திரம், முருகா யந்திரம், முருகனுடைய மந்திரம், இது எல்லாமே ஒரு மனித கூறுக்கு மிக முக்கியமானது. முருகன் தாங்கி இருக்கக்கூடிய அந்த வேலுக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு, வலியும் உண்டு. உங்களுக்கான வலியும் அதில் தான் இருக்குது. நிராயுத பாணியாக நீங்கள் நின்னாலும் தண்டாயுத பாணியை உங்களை காப்பாற்றுவார். அப்போ திருமந்திரத்துக்கு பெரிய ஒரு சக்தி உண்டு. முருகனுக்கான மந்திரத்தை நம்ம சொல்லுவோம், எதை நினச்சாலும் நடக்கும். இதில் தான் வெற்றி இருக்கிறது, வெற்றி ரகசியம் இருக்கிறது, உங்களோட உழைப்பும் இருக்கிறது. சரணாகதியோடு சொன்னோம்னா, அதில் நியாயம் இருந்துச்சுன்னா, அதில் தர்மம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக அதில் ஃபெயிலியர்ஸ் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அந்த முருகனுடைய மகாமந்திரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வேலும் மயிலும் துணை. வரப்பிரசாத நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, முருகா. இந்த முருகனை பற்றி எல்லாருமே அடிக்கடி பேசுகிறாங்களே இப்போது. ஏன்னா முருகா அஸ்திரம், முருகா யந்திரம், முருகனுடைய மந்திரம், இது எல்லாமே ஒரு மனித கூறுக்கு மிக முக்கியமானது. உயிராற்றலுக்கும் உயிரியல் ஆற்றலுக்கும் ரொம்ப விஷயமான ஒரு நெருக்கமான ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் சக்தி பீடம். முருகன் தாங்கி இருக்கக்கூடிய அந்த வேலுக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு, வலியும் உண்டு. உங்களுக்கான வலியும் அதில் தான் இருக்குது. ஆக எதை மொழிகிறோமோ, முன்மொழிகிறோமோ, அதை வழிபடுகிறோமோ, அது சரணாகதியோடு இருந்தால் அது கண்டிப்பாக வெற்றியை தரும். முருகா அதுவே மந்திரம். ஓம் முருகா மகா மந்திரம். முருகனை நினைத்தாலே மந்திரம். அப்போது மந்தியில் நிற்பவனெல்லாம் முருகனாக இருக்கிறான். முருகா 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 என்ன உருகாதவர்களே இல்லை. அதுதான் சொல்லுவாங்க, என்னடா இதே வார்த்தையை சொல்லுங்களேன், முருகானா உருகானா. அந்த உருகா அப்படிங்கிறதுக்கு காரணம், ஒரு காலும் உங்களை கைவிட மாட்டார். முருகா என்ற அர்த்தத்திற்கு காரணம், ஒரு காலும் உங்களை கைவிட மாட்டார். பேராற்றல் கொண்ட தண்டம், தண்டாயுத பாணி. நிராயுத பாணியாக நீங்கள் நின்னாலும் தண்டாயுத பாணியை உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க கடவுளெல்லாம் சோதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. நான் அதை சோதிக்கலை. உங்களை பாதித்த விஷயத்தை நோண்டி எடுக்கக்கூடிய டைம், உங்களுடைய கர்மாவை தள்ளி போடக்கூடிய டைம். ஒவ்வொருத்தவங்களும் கிலோ கணக்கில் வச்சுருப்பீங்க. அப்போது நீங்கள் சோர்ந்து விழும்போது தாங்கி குடிக்கக்கூடிய சக்தி அந்த வேலிற்கு மட்டும்தான் உண்டு. அப்போ சூலத்திற்கு உண்டு, தாய்க்கும் உண்டு. அதேமாதிரி சிவன் கையில் இருக்கக்கூடிய உடுக்கைக்கும் உண்டு. அங்கே எல்லாத்திற்கும் இறைவனுடைய அன்பும் சரணாகதியும் இருக்க வேண்டும். அப்போ அவங்க புள்ள முருகனுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும். அதுதான் அன்பென்ற சொல்லுக்கு முருகா, அந்த முருகாவுக்கு உருகா, அந்த உருகாருக்கு உள்ளே உயிராற்றல், குரு ஆற்றல். குரு மருந்தே அதுதான். அந்த ஒரு மருந்து தான் இன்றைக்கி பேச போகிறோம், திருமந்திரம். அப்போ திருமந்திரத்துக்கு பெரிய ஒரு சக்தி உண்டு. முருகனுக்கான மந்திரத்தை நம்ம சொல்லுவோம், எதை நினச்சாலும் நடக்கும். பாசிட்டிவாக, சக்தியாக, சரணாகதியாக, முருகா உன்னை நான் சார்ந்துட்டேன்ப்பா, உன் காலில் விழுந்துட்டேன்ப்பா, உன் கையில் சேர்ந்துட்டேன்ப்பா, உன் மனசில் நான் நின்றுட்டேன்ப்பா, அவ்வளோதான். இதில் தான் வெற்றி இருக்கிறது, வெற்றி ரகசியம் இருக்கிறது, உங்களோட உழைப்பும் இருக்கிறது. என்றைக்குமே ஆன்மீகம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க மாரி தான். சில பேர் பார்த்திங்கன்னா சாப்பாட்டையே மறந்துடுறாங்க, தொட்டுக்கையாகவே போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே கடவுளே அதான் சொல்கிறாரு, தெய்வமே அதான் சொல்லுது, இறைவன் அதான் சொல்கிறது, சாமி அதான் சொல்லுது. எத்தனை ஆண்டோர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள், சித்தர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, சாப்பாட்டுக்கு தொட்டுக்கத்தான் இறை. அதனால தான் இறையவன் சொல்லியிருக்கேன். இறையாய் அவனுக்குள் போகும். வெறும் நம்ம சாமியை மட்டுமே கும்பிடக்கூடாது. சாமி துணையாக இருக்க வேண்டும், உறுதுணையாக இருக்க வேண்டும், சொக்க தங்கமாக இருக்க வேண்டும், உங்கள் வக தங்கமாக இருக்க வேண்டும். அதனால தான் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய சிந்தனை போய்கிட்டே இருங்க. முருகனை நம்பி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இஷ்ட தெய்வம் இருக்கும். நான் இன்றைக்கி முருகனை பற்றி பேசுகிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இஷ்ட தெய்வம் இருக்கும். ஆனால் முருகா அப்படிங்கிற விஷயத்தில் முறுக்கி கொண்டிருக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை அதை திரித்து எடுக்கக்கூடிய சக்தியை மந்திரத்திற்கு உண்டு. அந்த மந்திரம் அதுக்காக தான் இவ்வளோ பேசிட்டு வர்றதுக்கு என்ன காரணம்? ஒரு சொல், ஒரு சொல், அந்த ஒத்த சொல் தான் அன்பு. அந்த அன்புக்கான விஷயத்தை மட்டும் நம்ம முருகன்கிட்ட கொடுத்தோம்னா போதும். நான் உன்னை நம்புகிறேன்யா, என்னை காப்பாற்று. நான் உன்னை நம்புகிறேன்யா, எனக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்லி உன்னை. இந்த நம்பிக்கை என்பது தான் யானையின் தும்பிக்கை போல். அப்போ விநாயகரும் சேர்ந்து வந்துடுவார். அதே மாதிரி முருகனை கும்பிட்டா மட்டும் சரி, முருகன் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவான்னு கிடையாது. அவருடைய அண்ணன் விநாயகர், அப்பா அம்மா சிவசக்தி, எவ்வளோ பேரும் அவரை தானே கும்பிட்றேன், நான் அவனை விட்டுட்டான் பண்ணல, அப்படி கிடையாது. நம்ம ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், மகாசக்திகள் எல்லாம் சேரும். மகாசக்திகள் எடுத்தால் அந்த ஒரு சக்திகள் சேரும். என்றைக்குமே நம்ம சாமி ஒருத்தவங்களை கும்பிட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சாமியை மட்டும் சேராது, அத்தனையும் சேரும். நமக்குள்ளே தான் பாகுபாடு, வேறுபாடு எல்லாமே. இறைவங்கள்ட்ட அப்படி கிடையாது. நீ எங்கேயோ மூலையில் எங்கேயோ ஒரு சிவபெருமானை வேண்டினால் முருகனுக்கும் சேரும் அந்த தகவல். முருகனை வேண்டினா சிவபெருமானுக்கும் பேசும். ஒரு குடும்பம் இல்லையா? தனித்து பார்க்க தேவையே கிடையாது. அவ்வளோதான். ஒரே ஒரு சொல் தான், அந்த மந்திரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம்.
இது எதை நினைத்தாலும் நடத்தக்கூடியது. எதுவாக இருந்தாலும் சரணாகதியோடு சொன்னோம்னா, அதில் நியாயம் இருந்துச்சுன்னா, அதில் தர்மம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக அதில் ஃபெயிலியர்ஸ் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அந்த முருகனுடைய மகாமந்திரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கிறோம். வெள்ளிக்கிழமை சொல்லிக்கிறோம். வெள்ளி வள்ளி சொல்லாலே போதும், சல்லியை அள்ளி தரக்கூடிய எல்லா சங்கப்பலமையும் வந்து கொடுத்துருவாங்க. அதேமாரி வெள்ளி மாலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா, வெள்ளி மாலை வந்தால் தங்க மாலை தானாக வந்துடும். தங்கமும் வெள்ளியும் சேர்ந்தால் வைரம் தானாக வந்துவிடும். வைரம் வந்து விட்டால் செல்வ வளமும் குழந்தை செல்வமும் எத்தனை சந்தான பாக்கியம் அத்தனை வந்துவிடும். இதெல்லாம் வெள்ளி தங்கம்னா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆபரணம்னு, அப்படி கிடையாது. வெள்ளி விடிவெள்ளி என்ற வெள்ளி வந்துவிடும் வாழ்க்கையில். அதேமாதிரி தங்கம் என்ற அங்கம், அதாவது சிவப்பு நிறமான அந்த சூரியன், சிவப்பு நிறமான அந்த தங்காஸ்திரம், இது ரெண்டும் வந்துச்சுன்னா ஆரோக்கியமும் தகமும் வந்துச்சுனாக்கா அகதகம் வந்துவிடும், அகந்தை ஓடிவிடும். இதுதான் முருகனுடையது. அகந்தையோடு என்கிட்ட வராது, அன்போடு வா, அவ்வளோதான் சரணாகதி. ஸோ இந்த மந்திரத்தை இன்றைக்கி சொல்ல போகிறோம். இதை சொன்னாலே போதும், நினைத்தது கண்டிப்பாக 100% நடக்கும். கேட்டது கிடைக்க முருக மந்திரம்னு அழகாக சொல்லிட்டாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் முருகன் கோயிலோ அல்லது முருகன் படமோ முருகன் சிலையாகவோ இல்லை வேல் முன்பாகவோ 2 நெய் விளக்கு ஏற்றினாலே போதுமான விஷயந்தான். இல்லைன்னா 3 கூட ஏற்றலாம், தவறில்லை. இந்த மந்திரத்தை 108 உரு ஜபித்தால், பூஜை செய்தால் முருகன் அருள் கிட்டும். அதே மாதிரி சொன்னது கேட்டது எல்லாம் நடக்கும். செல்வாக்கும் கிடைக்கும். இந்த மந்திரம்தான் அற்புதம். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. இதை நான் டைப் பண்ணியிருக்கேன். அது அழகாக படித்தாலே போதும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய இந்த இதை அழகாக 108 சொல்லலாம். இது தடவை சொல்லும் போது 108 சொல்லிவிடுங்க. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மந்திரம்தான். இந்த மந்திரத்தை முடிஞ்சால் 108 சொல்லுங்கள், இல்லை 27 முறை சொல்லுங்கள். ஆனால் தடவை மட்டும் எப்படியாவது நீங்கள் 108 சொல்லி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்கள் டைம், நீங்கள் வண்டியில் போகும்போதோ இல்லை ட்ரெயினில் போகும்போதோ பிராணயத்தின் போதோ, ஆனால் ஓட்டும் போது சொல்லாதீங்க. எந்த ட்ரைவ் பண்ணும்பொழுது பக்கத்தில் ரிலாக்ஸாக இருக்கும்போது சொன்னீங்கன்னாக்கா ஒரு காரியமாக போகிறீங்க, காரிய சித்தி உண்டாகும். முக்கியமான காலகட்டத்திலையோ இல்லை காரியத்துக்கோ போகும்போது சொல்லுங்கள். நீங்கள் சோகமாக இருக்கும் பொழுது, எங்கேயாவது விடுமோச்சம் கிடைக்காத போது மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை போட்டுங்க. அடுத்த நாளே உங்களுக்கு அதுக்கான விடையும் வந்து சேரும். ஏன்னா கை கண்ட கண் கண்ட முருகன் கை கண்ட ஒரு அற்புத மந்திரம்தான் இந்த மந்திரம். ஸோ அதனால் இந்த மந்திரத்தை மிஸ் பண்ணாதீங்க. இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் இருக்கும், உருமாற்றம் இருக்கும். குரு உங்களுடன் வந்து விடுவார். இது கை கண்ட ஒரு மந்திரம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லையா? நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லையா? வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கிறதா? இதற்கான தீர்வு மந்திராலயம் டிவைன் ஷாப்பில் உள்ளது. எங்கள் மந்திராலயம் தெய்வீக சாம்ராஜ்யத்தில் கிறிஸ்டல் பிரேஸ்லெட், வாஸ்து பொருட்கள், ருத்ராட்சம், ஸ்படிக மாலைகள் என அனைத்து விதமான தெய்வீக பொருட்களும் கிடைக்கும். ஒவ்வொரு பொருளும் உங்கள் வாழ்வில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடியது. பொருட்கள் மட்டுமல்ல, நம்பிக்கையும் உங்கள் வெற்றியும் தான் எங்கள் சிறப்பு. சென்னையில் உள்ள வளசரவாக்கத்தில் உள்ள எங்கள் கடைக்கு உடனே வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதுதான் எங்கள் இலக்கு. மந்திராலயம், இது தெய்வீக சாம்ராஜ்யம்.